ரிஷபம். ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். முயற்சிக்குரிய 3ஆம் பாவாதிபதியான சந்திர பகவானுடைய வருகை உங்கள் ராசிக்கு 10, 11, 12 ஆகிய இடங்களிலே பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் அற்புதமான பலனை தரக்கூடிய யோகம் உண்டு. அதனால் அந்த யோகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி நட்சத்திரம் 4 பாதங்கள், மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களை கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதத்து 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை, அதாவது 17/12/2023 முதல் 23/12/2023 வரையான இந்த வாரத்திற்கான முதல்ல கிரக அமைப்புகளை பார்ப்போம். அதன்படி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே கேது பகவானும், 6ஆம் இடத்திலே ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசிநாதன், 7ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும் அவரோடு சேர்ந்து புத பகவானும், அதாவது 2-5க்குரிய புதபகவான் அவங்க அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறார். இன்னும் சிறந்த பலன். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே அட்டமஸ்தானத்திலே 4ஆம் இடத்து அதிபதியாகிய சூரிய பகவான் 8ஆம் இடத்திலே அமர்கிறார். பாக்கியஸ்தானத்திலே புதன்கிழமை வர சனி பகவானும், புதன்கிழமை மதியம் 4 மணிக்கு மேலே சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து கும்பராசிக்கு பயணிக்க இருக்கிறார், ஜீவனஸ்தானத்துக்கு வருகின்றார். அடுத்து 11ஆம் இடத்திலே லாபஸ்தானத்திலே ராகு பகவானும், 12ஆம் இடத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் நமக்கு நற்பலனை தருமா அப்படிங்கிற விதிப்படி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் முதல் நமக்கு சந்திராசிரமமோ வேதையோ இல்லை, அதுவே ஒரு சிறந்த நற்பலனை தரக்கு வாய்ப்பு நிச்சயமாக நிறைய கிடைக்கும். முதல் நாள் துவக்க நாள் மார்கழி மாதத்தின் 1ஆம் தேதி, தனுர் மாதத்தின் முதல் துவக்க நாள் 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமைக்கு வளர்புறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி. நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பகல் காலை 8 மணிக்கு மேலே அவிட்ட நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. அன்று யோகத்தை பொறுத்தளவுக்கு மரண யோகம், தனுர் மாதம் மரண யோகத்தோடு ஆரம்பிக்குது, ஆனால் யோகம் உண்டு. அடுத்து திங்கட்கிழமைக்கு வளர்புறையில் வரக்கூடிய சஷ்டி திதி 6 மணிக்கு மேலே சஷ்டி திதி நிறைவு பெற்று அடுத்து பஞ்சமி திதி வரும், சப்தமி திதி வரும். சஷ்டி திதி முடிஞ்சு 6 மணிக்கு சஷ்டி திதி முடியுது. அதுக்கப்புறம் சப்தமி திதி. அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சதய நட்சத்திரம், யோகத்தை பொறுத்தளவுக்கு சித்த யோகம். அன்று சஷ்டி திதி விசேஷமான நாள். அடுத்து செவ்வாய்க்கிழமைக்கு அதாவது சப்தமி திதி 4 மணி வரை, அதற்கப்புறம் அஷ்டமி திதி. செவ்வாய்க்கிழமைக்கு வளர்வரையில் வரக்கூடிய அஷ்டமி திதி வருகிறது. நட்சத்திரம் அன்றைக்கி பூரட்டாதி நட்சத்திரம், மரண யோகம் கூடிய நட்சத்திரம், யோகம் உண்டு. அடுத்து புதன்கிழமைக்கு பகல் 2 மணி மதியம் 2 மணிக்கு மேலே நவமி திதி முடிஞ்சு, அதாவது அஷ்டமி திதி முடிஞ்சு நவமி திதி ஆரம்பிக்குது. அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம். மாலை 4 மணிக்கு மேல் சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். சனி பெயர்ச்சி ஆட்சி வீட்டுக்கு மூலத்திரிகோண வீட்டுக்கு வருகின்றார். அது விசேஷமான அமைப்பு உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக வியாழக்கிழமைக்கு அதாவது 21/12/2023 வியாழக்கிழமை திதியை பொறுத்தளவுக்கு மதியம் 12 மணிக்கு மேலே தசமி திதியும், அன்று முழுவதுமே ரேவதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய நாள், சுப நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள். வெள்ளிக்கிழமைக்கு பகல் 10 மணிக்கு மேலே ஏகாதசி திதி ஆரம்பிக்கிறது. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி உங்களுக்கு தெரியும். அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு அமிர்த யோகம் கூடிய அசுபதி நட்சத்திரம் வருகிறது. அது ஒரு யோகமான நாள் தான். அன்று கரி நாளாக அமைகிறது. அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமைக்கு மிக அற்புதமான நாள். காலை அதாவது காலை 4 மணிக்கு மிக யோகமான ஒரு சுபமான நாள் அப்படின்னு சொல்லலாம். வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு எம்பெருமான் மக்களுக்கு அருள் பாலிப்பதற்காக சொர்க்கவாசல் வழியாக பயணிக்கக்கூடிய நாள் வைகுண்ட ஏகாதசி சனிக்கிழமைக்கு வருகிறது. அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பரணி நட்சத்திரம், தரணியாலும் யோகம் படைத்த உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரம்ங்கிறது ரொம்ப விசேஷமான அமைப்பு. நண்பர்களே, ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரத்தில் தன, வாக்கு, குடும்பம், பொருளாதாரம் சிறப்பான முறையிலே நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு.
ஏன்னா தனாதிபதியாகிய புத பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறதே ஒரு சிறப்பு. அதன்படி இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு அந்த பணபலம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இதெல்லாம் விட தெய்வ பலம் இன்னும் அதிகமாக இருக்கும். தெய்வ பலத்தை பொறுத்தளவுக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருப்பது இந்த வாரம் முழுவதுமே தெய்வீக வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு தன வாக்கு குடும்பம் பல்கி பெருகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அடுத்து தொழில் வியாபாரம். இது புதன்கிழமை வரை பார்த்திங்கன்னா சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருந்தார். அடுத்து புதன்கிழமைக்கு மேலே புதன்கிழமை மதியம் 4 மணிக்கு மேலே 10ஆம் இடத்துக்கு ஜீவனஸ்தானத்துக்கு வரனால இந்த வாரம் உங்களுக்கு எதிர்பார்த்த பல விஷயங்கள் கை கொடுத்து வருவதற்கும் தொழில் ரீதியான பல மாறுதல்களை புது மாறுதல்களை சந்திப்பதற்கும் நல்ல வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனி பயிற்சி அவ்வளோ ஒரு பலன்களை தரதுக்கான வாய்ப்பு உண்டு. சனி பயிற்சி உங்களுக்கு இன்னும் ஏன்னா உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி சனி பகவான் அவருடைய மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக தொழில் ரீதியாக நல்ல தொழில் வியாபார ரீதியாக நல்ல பலனை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு சிறந்த பலன். ஏன்னா சூரிய பகவான் 8ல் உட்கார்ந்துருந்தாலுமே அவர் அமர்ந்த இடத்தை பொறுத்தளவுக்கு குரு பார்வையில் அமர்ந்திருக்கனால இதுவரை எதிர்பார்த்துக்கூடிய பல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுத்து வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதனால் இந்த பலமான வாரத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு சிறந்த நற்பலன் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து உடல் நலம். இந்த உடல் நலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் ரிஷபராசி மேலே கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்குங்க. ஏன்னா சுக்கிரபகவான் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால சின்ன சின்ன உடல் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள், அதே மாதிரி பின்தலை வலிக்கிறதுக்கான வாய்ப்பு, முதுகு தண்டுவடம், இந்த மாதிரி சில பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனால உங்களுக்கு உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்து சுபமங்கலம். சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் நாள் முழுவதுமே இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல சுபமான வாரமாகத்தான் அமைக்கிறது. அது குறிப்பாக சொல்ல போனால் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல யோகமான வாரமாக அமைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. நண்பர்களே, குறிப்பாக பெண்களுக்கு சுபமும் யோகமும் லாபமும் பெறக்கூடிய அருமையான வாரமாக பெண்களுக்கு இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. கணவன் மனைவி உறவு பலப்படும், யோகம் பெறும், குழந்தைகளால் லாபம் கிடைக்கும், குழந்தைக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய பலமும் குருவுடைய பார்வையும் கணவன் மனைவி உறவில் ஒரு திருப்திகரமான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் சுபமான செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும், அதே மாதிரி விரும்பிய ஒரு நல்ல வாழ்க்கை கிடைப்பதற்கான வாய்ப்பும், வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும், யோகத்திலேயே இந்த குறிப்பாக கலைத்துறை அல்லது கல்வித்துறைன்னு சொல்லுவோம். இதில் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த வாரம் முழுவதுமே பெண்களுக்கு ஒரு நல்ல அருமையான வாரமாக அமைகிறது. தொழில் வியாபாரம் செய்கிற பெண்களுக்கு சில மாறுதல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும், அதாவது நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாளிகள் இவர்களால் உங்களுக்கு பலனும் பலமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தாய் வழி உறவுகளாலும் சகோதர சகோதரி வர்க்கத்து உறவுகளாலும் நல்ல லாபங்கள் கிடைக்கும். உங்களுடைய துணை அவர்களுக்கு தேவைப்படுவதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கும். கணவரின் அன்பும் அரவணைப்பும் பல்கி பெருகும். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வளர்பறையில் வரக்கூடிய பஞ்சமி தேதியில் பஞ்சமுக தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். சஷ்டி தேதியில் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரத்தின் கடைசி நாள்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு வைகுண்ட ஏகாதேசியில் எம்பெருமானையும் நம்மாழ்வாரையும் ராமானுஜரையும் வழிபாடு பண்ணுங்கள். மிகப்பெரிய லாபத்தையும் யோகத்தையும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி இனிய வாரமாக அமைய நல்வாழ்த்துக்கள்.